Good evening, welcome back to 12th onwards, first step towards your goal. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். நம்ம எஜுகேஷன் சீரீஸ்லேருந்து நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட், அதாவது படித்து வேலை இல்லாத இருக்கிறவங்க, இல்லை கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு வீடியோ இது. இனி வரும் வீக்லி ஒன்ஸ் இது போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட இதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பிஇ, பிடெக், எம்பிஏ அப்புறம் சிஏ படித்தவங்களுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது. அது என்னென்ன கேட்டகரி, மொத்தமாக ஒரு 22 வேக்கன்சிஸ் இருக்குது. அது 21 இருக்குது. 21ல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக் படித்தவங்க ப்ளஸ் லாஸ்ட்டு ஒரு 2 இடம் பார்த்தீங்கன்னா எம்பிஏ படித்தவங்க ரிஸ்க் மேனேஜர், அப்புறம் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ட்டு சிஏ படித்தவங்களுக்கு இருக்குது. மொத்தமாக 21 வேக்கன்சிஸ் இருக்குது, போஸ்ட் இருக்குது. 275 வேக்கன்சிஸ் பக்கம் இருக்குது. அரௌண்ட் 200க்கு மேலே இருக்குது. இது எல்லாமே எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, ஓசி அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் இருக்குது. அந்த டீட்டெயில்டு அந்த நோட்டிஃபிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதையே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துட்டு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ மெயினாக என்னென்னா, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கிறது 28 பிப்ரவரி ஓப்பன் ஆகிருக்கு. 23 மார்ச் அது க்ளோஸ் ஆகுது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது. ஏப்ரல் 26 டென்டேட்டிவாக ஏப்ரல் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்டர்வியூவும் டென்டேட்டிவாக ஏப்ரல் மாதம் இருக்கும் அப்படின்னு இந்த இதில் சொல்கிறாங்க. இதில் என்ன டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 275 போஸ்ட் இருக்குது, வேக்கன்சிஸ் இருக்குது. கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு 275 இதுக்கு பிரேக்கப் இருக்குது. இது பாருங்கள். என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் டு நேபாள்னா அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. பூட்டான்னா அதுக்குன்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் மைக்ரேட்டட் ஃப்ரம் இந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னாலும் அதுக்கு சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்கி இதில் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 19 இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அதாவது அது எம்எஸ்சி அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த இதில் படிச்சிருக்கணும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்லேருந்து மினிமம் 2 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்கள் அந்த டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் லாஸ்ட்டு ஒரு சொன்ன மாதிரி 20th இது எம்பிஏ படித்தவங்க 2 இயர்ஸ் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தாங்க அப்படின்னா இந்த இது குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அதாவது கவர்மெண்ட் வேலைக்கு தேடுறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ப்ளஸ் டேக்ஸேஷன் ஆஃபீஸர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா சிஏ படித்தவங்க பார்த்திங்கன்னா அதில் ஜாயின் பண்ணலாம். இப்படி இருக்குது. என்னென்ன ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 45 இயர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. 30 இயர்ஸ் மேக்ஸிமம்லேருந்து 45 இயர்ஸ் மேக்ஸிமம் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் டைப் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்ட்ரீம் கேட்டகரி ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். 75 மார்க்ஸ் 60 மினிட்ஸில். ரீசனிங்கில் 15 கொஸ்டின்ஸு, அது 15 மார்க்ஸ் பர் கொஷின் 1 மார்க்கு. அப்புறம் பேங்கிங் ப்ரெசன்ட் எக்கனாமிக் சினாரியோ அப்படின்ட்டு ஒரு டாப்பிக்கில் 10 கொஸ்டின்ஸு, அதுக்கும் 10 மார்க்கு. டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு 90 மினிட்ஸ், 1.5 ஹவர்ஸ் தான் எக்ஸாமு. அதுவும் ஏப்ரலில் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிசல்ட்டும் ஏப்ரல்லே வந்துடும் டென்டேட்டிவாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் எனி டவுட் நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் பார்த்துட்டு நிதானமாக
அப்ளை பண்ணுங்கள். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட் 9790097632 கால் பண்ணுங்கள். harsha07@gmail.comக்கு நீங்கள் அனுப்பலாம். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். கடைசியாக நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you in the next video.